அங்க வரதில்ல கட்ட வசத்துக்கு முன்னாடி வர மாட்டேங்குது. இல்ல ஸ்கிரீன் தெரியுது, இல்ல முன்னாடி வந்துட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன வாசம் செய்து வருகிறாய், என்ன தொழில் செய்து வருகிறாய், எப்படி வந்திருக்கிறேன் அப்படி இருந்தாலும் தெய்வலோகம் இல்லை, வைகுந்தன் ஒன்று, கைலாயம் ஒன்று, சக்தி லோகம் ஒன்று எங்க இருக்கிறது? அந்தோம் இல்லையா? அப்படி இருக்க போது தெய்வங்களுக்கெல்லாம் மலரை பறித்துக் கொண்டு வந்து பாத பூஜை செய்யக்கூடியவர் யாரு? தேவக்கண்ணியர் என்று இருப்பார். தேவக்கண்ணி என்றாலும் பெயர் இருக்கிறது. என்னுடைய பேர் என்ன தெரியுமா? பிராமி. இரு சப்த கன்னிகள், நாங்களும் 7 பேர் இருக்கக்கூடிய தருணம் நந்தவனம் சென்று மலர்களை கொண்டு வந்து அந்த வட்ட மலர் யாருக்கு தெரியுமா? பரமக்கடவுளுக்கு உகந்த பூ. அந்த மலர்களை பறித்துக் கொண்டு வந்து கடவுளுக்கு பாத பூஜை செய்து மலர்களை போட்டி வணங்கி பாத பூஜை செய்யக்கூடியவர் தேவக்கண்ணிகள். அதான் என்னுடைய பெயரோ ராணி. சொல்லுவா, பேர் சொல்லு. இன்னொரு கொடுக்கிறது முருகன் பன்னியமான இன்னொருவா சுவோதியம் உள்ளூரை சேர்ந்த குடும்பங்கே இருக்கக்கூடிய வினோத அக்கா கொடுக்கப்பட்ட காஞ்சனம் முருகன் பழனியம்மா இருவரும் முருகனை குறிக்கக்கூடிய பேராக ஆனவர் இல்லையா? இருவரும் ஆண்டு மறைந்திருக்கிறார், மண்ணுலகம் போயிருக்கிறார்கள், சித்து சிவன்பதி போயிருக்கிறார்கள், இறந்து தேவன்பதி போயிருக்கிறார்கள். பரமன் அளித்தானா படைப்பியலும் கொடுத்தாரா? ஈசன் அளித்தாரா இருக்கிற அப்படி இருவரும் ஆண்டு நடத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பணம் இருவரும் ஆண்டையிடம் அதிகம் கூத்து செத்தையிடம் செல்வங்களை கூத்து ₹100 என்று சொல்லக்கூடிய ஞான உலகத்தை விட்டு ஞான உலகம் உயர்ந்தாலும் அவனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி கடவுளை சொல்லிக்கொள்கிறேன். அவரால் கொடுக்கப்பட்டது நாடக வேலைக்காக பச்சம்மாள் பச்சப்பன் சக்தி சுபாஜியம் கொடுக்கப்பட்ட பச்சையம்மா சக்தி மூவரும் மும்மூர்த்தி தேவர் போல இருந்திருக்கிறார்கள். இருந்து இந்த பொய்யான உலகத்தை விட்டு மெய்யான உலகம் போயிருக்கிறார்கள். இதனா பிறந்தா உன்னை நட்டு வைக்கணும், கட்டி வைக்கணும், வெட்டி வைக்கணும். நட்டு வைக்கணும், மரத்தை நட்டு வைக்கணும், நிழலை கொடுக்கும். வெட்டி வைப்பது என்ன? கிணத்தை வெட்டி வைக்கும். தண்ணியை குடித்து தாகத்தை தீர்க்கலாம். அதாவது வெட்டி வைக்கணும்னா என்னத்தை வெட்டி வைக்க? கிணத்தை வெட்டி வைக்கணும். கட்டி வைக்கணும், ஒரு ஆலயத்தை கட்டி வைக்கிறதே உண்டான கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று சொல்லி போய் கஷ்டத்தை கடவுள் எடுத்து முறையிடுங்க. அப்படி முறையிட்டதே உண்டான கடவுள் கஷ்டத்தை போக்குறாரு. அதுக்குதான் கட்டி வச்சு
ஆலயத்தை உருவாக்கி சிலையாக்கி உலகம் பிறந்த உடனே இந்த ஆலயமா பிறந்தது கிடையாது. ஆமா ஆமா மனிதன் என்றாலே கடவுளே தான். மனிதனாக பிறந்து இந்த ஓவியங்களை சிற்பங்களை வரைந்து கடவுளை கருக்கடலை வைத்து பாலை கொடுத்து கடவுளை வேண்டதே ஒண்ணானா சாதாரண வேண்டி போறதில்ல. ஆமா ஒரு கும்பிடிகை நிறைவேற்றுறாங்க. அந்த கும்பிடிகை நிறைவேற்றது ஒண்ணானா அது நிறைவேற்றினா அவங்க கடவுள் மீது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஆமா அதுதான் நாமளா உருவாக்கப்பட்ட கடவுள். கடவுளை எடுத்து வேண்டி போகிறேன். ஆமா அவரால் கொடுக்கப்பட்டது நாடகம் சுபோஜியம் அதே உள்ளூரை சேர்ந்த அருமை அக்கமா வெளியேறக்கூடிய ஆசைக்கும் அன்புக்கும் இருந்து வாசிக்கும். ஆமா வினோதி அக்கா கொடுக்கப்பட்ட தமிழ் செல்வியா தமிழ் செல்வி இறந்து இறைவன்பதி போயிருக்கிறார். ஆமா இறைவன்பதி போயிருந்தாரையும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவரால் கொடுக்கப்பட்டது சுபோஜியம் அதே உள்ளூரை சேர்ந்த லட்சுமி 7 வகை லட்சுமி இருக்கிறார். ஆமா முதலாக பிறந்தவர் லட்சுமியானவர். லட்சுமி கொடுக்கப்பட்ட காஞ்சாடம். ஆமா அதிலே ஒரு ரூபாய் இருக்கக்கூடிய மாரியம்மா சாமிமாட கொடுத்தே மாரியம்மா சாமி சொல்ல இடமெல்லாம் செய்யக்கூடிய தொழில் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை அவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் உள்ளூரை சேர்ந்த அது அருமை அண்ணாவா செய்யக்கூடிய சுரேசன் கொடுக்கப்பட்ட காஞ்சாடம். ஆமா மாரியம்மா சாமிமாட கொடுக்க மாரியம்மா சாமியார் எந்த ஒரு நோய் பிள்ளை வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பணம் கொடுத்தவரை வல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுளை வேண்டிக் செல்வராஜ் கொடுக்கிறது அப்பா மாதை மேல சுபோஜியம் அதே உள்ளூரை சேர்ந்த செல்வராணி அம்மையார் கொடுக்கப்பட்ட செல்வராஜ் கொடுக்கப்பட்ட காஞ்சானம். ஆமா தந்தையார வெளியேறக்கூடிய மாதையன் அப்பா மாண்டு வரைந்திருக்கிறார் என்று சொல்லி மாண்டு வரைந்து இருந்தாலையும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். ஆமா அவரால் கொடுக்கப்பட்ட பேர் சொல்லுங்க. அன்னைக்கு கொடுக்கிறது அம்மா சஞ்சய் மாமால சேர்ந்த மாதிரி குடும்பங்க இருக்கக்கூடிய அம்மையார் கொடுக்கப்பட்ட காஞ்சானம். வல்லூர் அம்பேத்கர் காலனிக்குதுல அம்மா பேர் சஞ்சய் மாமா. அதை வல்லூரை சேர்ந்த அருமை தாயார் மாண்டு மறைந்திருக்கிறார் சத்தியம்மா அம்மையார். ஆமா மாண்டு மறைந்திருக்கிறார் என்று சொல்லி மறைந்திருக்கிறார். அவரே மாட்டையான மண்டிகை செத்தியாய் சென்னபடி கொடுத்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு அவரால் கொடுக்கப்பட்டது நாடகம் நடித்தார். சின்னாமா சுபோஜியம் தூரத்தை சேர்ந்த அருமை அண்ணா வெளியேறக்கூடிய கொடுக்கப்பட்ட காஞ்சானம் முன்னோர்களாக இருக்கக்கூடிய பாட்டியாக இருக்கக்கூடிய சின்னம்மா அம்மையார் மாண்டு இருக்கிறார். அப்பா பேர் முனுசாமி இருவரும் ஆண்டு மறைந்திருக்கிறார். மண்ணுலகம் போயிருக்கிறார். ஆமா அதாவது ஒரு மரமா இருந்ததே உண்டான தண்ணி ஊற்றி வளர்த்ததே உண்டான ஒரு கிளை ஒருவர் கிடையாது. ஆமா 10,000 கிளைகள் ஓடுகிறது. அதாவது ஆழ மரத்தை போல் உண்டி அருகம் புள்ளை போல பொடி உண்டி வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்று சொல்லி முன்னோர்களை வளர்க்க வேண்டும். அவங்களே வளர்ந்ததே உண்டான எந்த ஒரு சொல்லி கடவுளை வேண்டிக் கொண்டு அதனால் கொடுக்கப்பட்டது நடக்கிறது. இருந்தாலும் கடவுளுக்கு நாங்கள் பூவை பறித்து நந்தவனம் சென்று பூவை பறித்து கடவுளுக்கு நாங்கள் பறிக்க வேண்டும். வழக்கம் சொல்லிட்டு அதை கடவுளுக்கு கருவி செய்யக்கூடிய தேவர்கள் செய்யக்கூடிய தேவர்கள் அதுக்கு இருந்தாலும் 6 பேர் இருக்கிறாங்க. அவங்க அடுப்பு வந்ததை விட்டால மற்ற விஷயம் ஓடியா அது ஓடல நானா என்ன மேல ஓடுறது என்ன தெரியா Ah!